ஹலோ விவாஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்க வெறு. நாம இன்னைக்குள்ள பார்க்க போறது ஆத்மான் அப்படின்னு 2022லேருந்து ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் வெப் சீரிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் வந்து யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. மொத்தம் 31 எபிசோட்ஸ் இருக்குங்க. ஒவ்வொரு எபிசோடும் 24 நிமிஷம்குள்ள ஓடுது. ஸோ இந்த ஆத்மான் வெப் சீரிஸ் எப்படி வந்திருக்குங்கிறத டீட்டெயிலாக அந்த உள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆத்மான் சீரிஸோட கதை என்ன அப்படின்னா, ஸோ முன்னொரு காலங்கள்ல இந்த சித்தர்கள்லாம் இந்த கூடு விட்டு கூடு பாயுறது அப்படிங்கிற விஷயத்த வந்து கத்து வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம போகன் திரைப்படத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா, அத நல்லா கிளியரா பார்த்துருப்போம். ஸோ அப்படிப்பட்ட கூடு விட்டு கூடு பாயுறது அப்படிங்கிற அந்த விஷயத்த ஒரு குடும்பம் பரம்பரை பரம்பரையா கத்துக்கிட்டு, அத பணக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி யாவரும் நலம் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் மூலமா, ஸோ இங்க வந்து வீட்டு வேலைக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா தேடி மேட்ச் பண்ணி குடுக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற மாரி தான் வெளியில ஏஜென்சி நடத்திட்டு இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள வந்து இந்த மாரி வயசானவங்க வந்து சாக போறாங்க அப்படின்னா, அவங்க இந்த யாவரும் நலம் அப்படிங்கிற ஏஜென்சில இருக்கக்கூடிய சைலஜா கிட்டக்க வந்து முதல்லயே அப்பாயின்ட்மென்ட் வாங்கி இந்த மாரி சொல்லி வச்சுருவாங்க. ஸோ அவங்க பெர்ஃபெக்ட்டான ஒரு மேட்ச் வர வரைக்கும் வெயிட் பண்ணி, அப்படிப்பட்ட மேட்ச் கிடைச்சது அப்படின்னா, இவங்களுக்கு அந்த ப்ராசஸ பண்ணி குடுத்து, இப்போ வந்து 80 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பாட்டி வந்து 20 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு மேல வந்து பார்த்தீங்கன்னா மாறுற மாரி படத்தோட ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே காமிச்சிருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இந்த குடும்பம் வந்து வெளி உலகத்துக்கு தெரியாம தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த குடும்பத்துக்குள்ளேயே அது ஒரு ரூல்ஸ் இருக்கு. இவங்க குடும்பத்துக்குள்ள வந்து இந்த மாரி யாராவது சாக போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இத பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல். இப்போ வந்து அந்த நடத்தக்கூடிய அந்த சைலஜா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு பிரெயின் டியூபரோ ஏதோ வந்து வந்திருக்கு. ஸோ இன்னும் அது கன்ஃபார்ம் பண்ணல. அவங்க சாக போறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் தள்ளப்படுது. அதனால இவங்களோட பசங்க வந்து இவ்வளவு நாள் அந்த ரூல்ஸ நம்ம காப்பாத்திட்டோம். அதனால இன்னமும் காப்பாத்தணுமா? நாமளும் அத ட்ரை பண்ணா என்ன? அப்படிங்கிற மாரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இத சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள தான் எடுத்திருக்காங்க இந்த வெப் சீரிஸ்ல. இந்த வெப் சீரிஸ் பார்க்கறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் வெப் சீரிஸா வந்திருக்கு. ஸோ இவங்களோட பிளாட் அதுவே வந்து பார்க்கறதுக்கு நல்லா அமேசிங்கா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லோனஸ் கண்டிப்பா இருக்கு. ஒவ்வொரு எபிசோட ரன் டைம் வந்து 24 மினிட்ஸ் கூட தான் வந்தாலுமே, அந்த 24 மினிட்ஸ்மே வந்து ரொம்ப ஸ்லோவா தான் நகருது. ஆனா பார்க்கறதுக்கு நல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அந்த ஒவ்வொரு பிளாட், இவங்க எடுத்திருக்க அந்த கதைக்களம், கேரக்டர்ஸுமே ரொம்ப அழகாவே கையாண்டுருக்கிறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லா இருக்கு. அதனால வந்து கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ற மாரியான ஒரு டீசென்ட் வாட்சபிள் தான். நீங்க ரீசென்ட்டா வந்து சமீபத்தில இந்த கருவணம் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ பார்த்தீங்கன்னா, அதே மீடியா கிராப்ல வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்ட ஒரு வெப் சீரிஸ் தான். கண்டிப்பா இந்த வெப் சீரிஸும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபைனலா இந்த ஆத்மான் அப்படிங்கிற வெப் சீரிஸ்க்கு நம்ம சேனல்ல குடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 3 வரைக்கும் ரேஷியோ குடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.